குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் யோகநாத் குருஜி. நாம் இன்னைக்கு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பதிவை பார்க்க உள்ளோம். அதற்கு முன்னாடி அனைவரும் நமது சேனலான ஸ்ரீ கருடராஜ அஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய மிக அற்புதமான தலைப்பு கேந்திரங்களில் பலம். கேந்திரங்களின் பலம். இந்த கேந்திரங்களின் பலம் என்றால் என்ன, கேந்திரம் என்றால் என்ன அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகத்தில் கேந்திர ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேந்திர ஸ்தானங்கள் என்றால் 1, 4, 7, 10ஆம் இடங்கள். இந்த 1, 4, 7, 10ஆம் இடங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4 சதுர தூண்கள். இந்த தூண்கள் தான் ஒரு மனிதனுக்கு மிக மிக அற்புதமான வளர்ச்சியை தரக்கூடிய, ஒரு மனிதனுக்கு மிக மிக ஒரு வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம் என்று சொன்னால் அது கேந்திர ஸ்தானங்கள். இந்த கேந்திர ஸ்தானத்தை பொறுத்தவரை ஒரு ஜாதகத்தில் வலுவாக அமைந்துவிட்டால் அவன் மிகப்பெரிய வெற்றி அடைகிறான். மிகப்பெரிய கல்வி அவனுக்கு கிடைக்கிறது. நல்ல வாய்ப்புகள், தொழில்கள், வளர்ச்சிகள், செல்வங்கள் அனைத்திலும் அவன் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி அடையக்கூடிய ஒரு வெற்றியை இந்த கேந்திர ஸ்தானங்கள் கொடுக்கின்றது. அப்பேற்பட்ட கேந்திர ஸ்தானங்கள் ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத காலபுருஷ தத்துவத்தின்படி நாம் கொஞ்சம் விளக்கம் தருவோம். காலபுருஷ தத்துவத்தின்படி லக்னத்தில் உச்சமடையக்கூடிய கிரகம் என்று பார்த்தால் சூரிய பகவான், அது 1ஆம் இடம். 4ஆம் இடத்தில் உச்சமடையக்கூடிய கிரகம் என்று பார்த்தால் அது குரு பகவான். காலபுருஷ 7ஆம் வீட்டில் உச்சமடையக்கூடிய கிரகம் என்று பார்த்தால் அது சனி பகவான். அதே போல காலபுருஷ 10ஆம் வீட்டில் உச்சமடையக்கூடிய கிரகம் என்று பார்த்தால் அது செவ்வாய் பகவான். அப்ப சூரியன், குரு, சனி பகவான், செவ்வாய் பகவான், இந்த 4வருடைய பலம் என்பது ஒரு மனிதனுக்கு தூண் போல அமைந்து அவன் வாழ்வதற்கு தேவையான அத்துணை வெற்றிகளையும் வசதிகளையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற கிரகங்களாக இந்த 4 கிரகங்கள் உள்ளது என்பதை காலபுருஷ தத்துவம் விளக்குகின்றது. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா சூரியன் நிலையில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். சூரியன் தான் நமக்கு தலை, சூரியன் தான் அறிவாற்றல், சூரியன் தான் மூளை. இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுடைய ஆளுமை இருக்கு. அந்த சூரியன் பலம் வாங்கணும். இப்ப 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் சுகமா இருக்கணும், சொத்து சுகத்தோட இருக்கணும், கல்விகளோட இருக்கணும் அப்படின்னா குரு பகவான் நிலையை பார்க்கணும். 7ஆம் இடத்தில் சனி பகவான் உச்சம் பெற்றிருப்பதனால் ஒரு மனிதன் திருமண பாக்கியத்திற்கு சனி பகவானின் நிலை என்பது மிக 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 முக்கியம். சனி பகவான் ஒருவர் தான் சரியான நியாயத்தை தருவார். ஒரு மனிதனுக்கு சரியான தீர்ப்பு என்பது அவனுக்கு வரக்கூடிய மனைவியோ அல்லது கணவனோ ஆகும். அப்ப 7ஆம் இடத்தில் உச்சமடையக்கூடிய சனி பகவான் நிலையை மிக மிக கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுபோல 7ஆம் இடத்தில் நண்பர்கள், 7ஆம் இடத்துல தான் வாடிக்கையாளர்கள், இவங்களுடைய நிலையெல்லாம் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரணும்னா சனி பகவானின் நிலையை தெரிந்து கொள்ளணும். அடுத்து 10ஆம் வீட்டில் உச்சமடைய கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் தான் பதவி வேணாலும் செவ்வாய் பகவானை பார்க்கணும். தொழிலில் சிறக்குனாலும் செவ்வாய் பகவானை பார்க்கணும். நம்மளுடைய தொழிலில் தைரியம் வேணும், ஒரு வெற்றி அடைக்கணும், திறமை வேணும்னா செவ்வாய் நிலையை பார்க்கணும். செவ்வாய் பகவானுடைய நிலை சரியில்லாமல் இருந்தால் நமக்கு சில தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத ஜாதகத்தில் உள்ள காலபுருஷ தத்துவம் நமக்கு மிக 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 எளிமையா, அருமையா, உறுதியான ஒரு விஷயத்தை பதிவு செய்துள்ளது. அப்ப நாம் என்ன செய்யணும்? ஒருத்தனுக்கு சொத்து சுகம் அமையணும்னா குருவோட பலம் நல்லா இருக்கணும். ஒருத்தனை கல்வி நல்லா வரணுமா குருவோட நிலை என்ன பார்க்கணும். தொழிலில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கணும், தொழிலில் நல்லா அவன் பெரிய ஒரு வெற்றியை பெறணும், தொழில் நல்லா லாபங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் நிலையெல்லாம் பார்க்கணும். அவங்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வச்சுதான் ஒரு மனிதனுடைய 4 தூண்கள் என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களில் பலம் பெறக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின்படி பலம் பெறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஜாதகத்துல பார்க்கலாம். மிக எளிமையான ஒரு முறையில தான் நம்ம சொல்லியிருக்கோம். காலபுருஷ தத்துவம் படிதான் ஒரு மனிதனுக்கு 80% பலன்கள் நடைபெறுகிறது என்பதை இந்த ஜோதிட சாஸ்திரம் மிக எளிமையா வலிமையாக சொல்கின்றது. அப்படி இருக்கும்போது இந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், குரு பகவான், சனி பகவான்,
செவ்வாய் பகவான் எவருடைய ஜாதகத்துல பலவீனம் அடைந்திருக்குது அப்படிங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பலவீனம் அடைஞ்சக்கூடிய கிரகங்களை நாம் பலம் படுத்த வேண்டும். பலப்படுத்துதல் என்றால் என்ன? அந்த தெய்வீக பரிகாரத்தின் மூலமாக, அந்த கிரகங்களை வழிபாட்டின் மூலமாகவோ, பூஜைகள் மூலியமாகவோ, அந்த கிரகத்தினுடைய தானியங்களை பலப்படுத்துவதன் மூலியமாகவோ, பயன்படுத்துவதன் மூலியமாகவோ, அந்த கிரகத்தினுடைய வஸ்திரங்களை நாம் பயன்படுத்தும் போது அந்த கிரகங்கள் பலத்தை பெறுகின்றன. அந்த கிரகங்கள் பலம் பெறும்போது நமக்கு தேவையான அத்துணை நல்ல விஷயங்களும், வாழ்க்கைக்கு தேவையான கல்வியாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், திறமையாக இருந்தாலும், வெற்றியாக இருந்தாலும், வாழ்க்கையில என்ன தேவையாக இருந்தாலும் நாம் அந்த கிரகங்களை வைத்து பலப்படுத்தி கொண்டால் நமக்கு தேவையான வெற்றிகள் மிக எளிமையாக கிடைக்கும். கேந்திரங்கள் துணை கண்டிப்பாக தேவை. இந்த கேந்திரங்களில் உறவு நமக்கு கட்டாயம் தேவை என்பதை ஒவ்வொரு ஜாதகமும் தனிப்பட்ட ஜாதகமும் விளக்கினாலும், காலபுருஷ தத்துவத்தின்படி இந்த விளக்கம், இந்த கிரகத்தினுடைய பலங்கள் மிகப்பெரிய வெற்றியை தருகின்றது என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுடைய அடுத்த பதிவில் மிக அற்புதமான ஜோதிட தகவல்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.